people. Welcome to another episode of Coffee, Tea, Vodka. Hi, Harni. Hi, Sam. ஹாய் து எப்படி இருக்கீங்க? எக்ஸ்ட்ரீம்லி குட், சூப்பரா இருக்கும். முதல் தடவை ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் இப்படி ஒரு நல்ல ஃபீலிங்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹேவ் ஹை ஹோப்ஸ் ஃபார் திஸ் எபிசோட். பை தி வே, எதை பத்தி பேச போறோம்? ஐ ஹேவ் அ டாபிக், ஹர்னி ஹியர். ஸோ நம்ம பல நாளா ஜென்ரேஷன் அக்ராஸ் டாபிக் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஸோ ஐ திங்க் லெட்ஸ் டிஸ்கஸ் changes across generation, like path changes, lifestyle changes, people changes. It can be anything. Hey, summer topic. Sam here. I think we always want to talk about it. You're right. I have a guest. She's someone with whom I can speak about anything and everything under the sun. அதாவது கில்மோர் கேர்ள்ஸோ, பிரிஜர்டனோ, இல்லாட்டா ஸ்கிரிப்சர்ஸோ, வாட் எவர் இட் இஸ், எல்லாமே பேசி டிஸ்கஸ் பண்ணது அண்ட் ஒரு டைம் போகிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கான்வர்சேஷனிஸ்ட் தான் எனக்கு இருக்கும் எப்போதுமே. And she's also someone who's a friend to all of my friends as well. So I'm very, very happy to introduce my mom to this episode. Hi, Ma. Welcome to our podcast. Hi. Thank you so much for inviting me. You guys are doing extraordinarily well with different topics, with a topic, various expressions. I've listened almost all your episodes. சிலது ஃபன்னா இருக்கு, சிலதெல்லாம் தாட்ஃபுல்லா இருக்கு. ஃபன் விஷயத்துல யாரா ஒருத்தர தாட்ஃபுல்லா ஏதாவது சொல்லிடுங்க. மேபி இட் could be one line or some few sentences, பட் ரொம்ப 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 நல்லா இருக்கு. எப்படி இப்படி யோசிக்கிறாங்க, தனியா ரூம் போட்டு யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நினைக்கிற மாதிரி சில சப்ஜெக்ட்லாம் பேசுறீங்க. வெளிநாட்டுக்கு வந்த பரிதாபம் அது ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் கெஸ்ட் கூப்பிட்டு பேசினது ரொம்ப ரொம்ப ஆப்ட் பர்சன், ரொம்ப லைவ்லியா இருக்கு. பார்க்காதவங்க உங்களை எப்படி நினைச்சுப்பாங்க, ஹவு தே மஸ்ட் பி இமேஜினிங் யூ அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டி வேற மைண்ட்ல இருக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் த எபிலிட்டி டு டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. ஐ திங்க் யூ ஹவ் கிராஸ்ட் 1.5 years, I guess. ஸோ அதுவே வாவ், அதுக்கே ஒரு சல்யூட். And you have something to discuss in common, coming to know about each other. The taste need not be identical or similar to it. You may agree, you may not agree, but you're coming to know about each other after so many years of friendship. அப்படிங்கிறதும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டிலே டீ காஃபி ஓட்காவே ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் இதுவும் பண்ணுவோம், அதுவும் பண்ணுவோம், அது கூட பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. வெரி பியூட்டிஃபுல், வெரி வெரி கிரியேட்டிவ். தேங்க் யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ், ஆல்சோ இன்வோக்கிங் ஐடியாஸ் இன் அஸ், ஆல்சோ இன்ஸ்பைரிங். That's all. I'm very happy that I'm here. This is Uma Venkatachalam, shortly Uma, talking to you. Thank you so much, Auntie. I completely second everything Sam said. Vidhu here. And I'm very excited to have this person on this episode because எங்களை எவ்வளோ பங்கமாக கலாய்க்க போகிறாங்கங்கிறது வேற விஷயம். பட் இந்த எபிசோட்ல நான் மட்டும் டார்கெட் இல்லாமல் சாமும் என் கூட சேர்த்து டார்கெட் ஆவா அப்படிங்கிற ஒரு ஹோப்போட நான் வெயிட் பண்ணுறேன். சூப்பர். ஹர்னி ஹியர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த டாபிக் சொன்னோனையும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது என்னது? விது, ஆஸ் யூஷுவல் டீம் லீடர், ப்ளீஸ் ஸ்டார்ட். ஓகே, என்னை பாட்காஸ்ட் கேட்குறவங்களாம் பூமர்னு சொல்ல வைக்க போறீங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் மனதைரியத்தோட நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வருது ஓகே, திஸ் இஸ் ஆர் ஜென்ரேஷன் அண்ட் கரண்ட் ஜென்ரேஷன். ஓகே, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா ஹவு தே டோன்ட் ஈவன் ஹாவ் அ லைக் அவுட்டோர் பேஸ்ட் சைல்ட்ஹுட். எல்லாமே டிவி, ஸ்க்ரீன்ஸ், கம்ப்யூட்டர், ஃபோன் அப்படின்னே இருக்கு. நமக்குலாம் எதுவுமே கிடையாது. ஹாஃப் அன் ஹவர் டிவி பார்க்க முடியும், மிச்சம் ஃபுல் நேரம் ரோட்ல தான். அந்த கான்செப்ட் ஐ திங்க் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் அண்ட் ஐ ஃபீல் லைக் தே ஆர் மிஸ்ஸிங் சம்திங் இன் தேர் லைஃப்ஸ். ஐயோ, ஒரே பூமர் மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன். pretty much the same. எல்லாமே டேப்லெட், ஹோம்ஒர்க் எல்லாமே லேப்டாப் பேஸ் பண்ணி வந்துருச்சு. I miss the book feeling. But on the other side, I genuinely feel that this generation is extremely brilliant. For some reason, maybe they have lost the innocence over the period of years. That's striking out of the difference. Sam here. This is one very sulpy thing, but still, in the pencil sharpener shave பண்றது, stationery related stuff. Okay, let's put it like that. Day-to-day basisல pencil shavings or like, even pen இது பண்ணிக்கிறது. Like, we'll see people with pen in their pocket, even if they're adults. அந்த மாதிரி விஷயம் புதுசா போச்சு. எல்லாமே நோட்ஸ், போனோட நோட்ல தான் இருக்கு. இப்போ நோட் புக்கே இல்லை. அது கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. இது ஒரு ரொம்ப சல்பி விஷயம் தான், பட் ஸ்டில். ஐ டோட்டலி ஃபீல் யூ சாம். மதிப்புக்குரிய கெஸ்ட் அவர்களே, ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே உங்களோட வியூலேருந்து நான் பூமர் இல்லையா, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். அதனால நான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனை பார்க்குற மாதிரி இருக்கு. 3 ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, நான் பார்த்தது அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா, நான் உமா பேசினேன். 2 சிக்னிஃபிகண்டான விஷயம்
டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் ரொம்ப வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த கரஸ்பாண்டன்ஸ் த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா, ஃபோன், இமெயில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம், இது ரெண்டும் என்னோட ஜென்ரேஷனில் பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து பார்த்துன்னு வந்துட்டோம். அந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டோம். ஒரு லெட்டர் போட்டால் போய் சேர்ந்து அவங்க படித்து அவங்க வந்து பதில் போட்டு திருப்பி நமக்கு வந்து சேர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு டிபெண்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். அப்ராடோ, லோக்கலோ, டெல்லியா, சென்னையா, வித்தின் தமிழ்நாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கெல்லாம் பார்க்கணுன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து இன்னைக்கு அப்படி என்ன கண்ணு சிமிட்டுற நேரத்துக்குள்ளே இன்னைக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் வேர்ல்டு ஓவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏன்னா நான் எங்களோட பேரண்ட்ஸ் பேசி கேட்டிருக்கும் போது அவங்க வந்து மாட்டு வண்டியில் போனேன், குதிரை வண்டியில் போனேன் அப்படின்னு பேசினதுலேருந்து ட்ரெயின், பஸ்ஸஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ரேராக நினச்சி அதுலேருந்து இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், என்னோட சிஸ்டர் தான் வந்து எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டு 2 வீலர் ஓட்டினாங்க, என்னோட அக்கா. அது வந்து நான் ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங், மினிமம் 500 பீப்புள் வேடிக்கை பார்த்தாங்க. அவங்க ஓட்ட கற்றுக்கிற விஷயத்த ஒரு 500 பேர் அப்படியே வீட்டு வேலையெல்லாம் விட்டு வாசலில் வந்து ரோட்ல நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அதுலேருந்து இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தெரியுது. அஃப்கோர்ஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஃபீல், நீங்களே உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக இன்னசென்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் யூ. உங்கள் ஜென்ரேஷன் சேர்த்து சொல்கிறேன். ஸோ நான் எங்களுக்கு இருந்த இன்னசென்ஸ் உங்கள்கிட்ட இல்லை. இப்போ கூட எங்கள்கிட்ட எல்லாம் எங்கள் ஜென்ரேஷன் அந்த பாக்கி இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு ஓடுற குணம் இருக்கு. வெயிட் they'll take care, they'll ask, வெயிட் அப்படின்ற சொல்ற பழக்கம்லாம் அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கு. அது கூட கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு வேளை இருந்ததுன்னா அது வீடியோ எடுத்து ரீல்ஸா போடணும் அப்படின்னு, நான் ஹெல்ப் பண்ணேன் பத்தியா, நான் அதை வந்து அவங்களுக்கு கையில் ஏதோ பழத்தை கொடுத்தேன் பத்தியா அப்படின்னு போடுற மாதிரி இருக்கு. நிறைய சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல்ல நிறைய சேஞ்சஸ், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ். இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா அந்த பண்ணையாரும் பத்மினியமோட ஒரு ட்ரெய்லர் வந்த மாதிரி இருந்தது. லெட்டர்ஸ் சொன்னும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஐ ரிமெம்பர் லைக் வித் மை cousins, right? We used to have postcard letters, and I don't think you can say it as postcard letters. Okay, postcards. அதில் வந்து 1/2 வந்து டிராயிங்லாம் தான் போட்டு வர அனுப்புவோம். And it's like a monthly correspondence of sort, and there used to be like so much of eagerness for that postcard and like waiting for the update of that. அது வந்து ரொம்ப fond memories இருக்கு. I remember Amma, like for certain small things as well, like you have mentioned convenience, but at the same time இப்போ கன்வீனியன்ட்டா இருக்கிறது அப்போ வந்து ரொம்ப it was a process of sort அப்படின்னு, like things like milk or water. இப்போ water can is அதுதான் வாட்டர் சொன்னோன்னே எல்லாருக்கும் மண்டல வாட்டர் கேன் தான் தோணும். or certain humanitarian aspects as well. Can you speak about those? நீ சொன்ன மாதிரி மில்க் வந்து வீட்டு வாசல்ல வந்து பால் மாடே வீட்டில் வச்சிருந்ததுன்னு ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அப்புறம் பால் மாடு மெயின்டைன் பண்ணாம வீட்டு வாசல்ல பால்காரர் வந்து மாடை கொண்டு வச்சு நமக்குன்னு எஸ்பெஷலி கறந்து கொடுப்பாரு அப்படின்னு இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் இதெல்லாம் நான் பார்த்த ஸ்டேஜஸ். அதுலேயும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ட்ரீட் கார்னர்ல ஒரு 2-3 மாடு எடுத்து வந்துட்டு அவங்க ஃபேமிலி பீப்புளுக்கு கறப்பாங்க. கியூல நின்று நாங்களாம் வாங்குவோம். யார் யார் எவ்வளோ வேணுமோ அது வாங்கிப்பாங்க. ஒரு ரெகுலராக என்ன வாங்குவோம், எக்ஸ்ட்ரா என்ன வாங்குவோம்னு அவருக்கு எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டில் சிஸ்டம், பால் பாட்டிலில் கார்டு கொடுத்து அந்த பாட்டில் எக்ஸ்ட்ரா வேணும்னா, எக்ஸ்ட்ரா மில்க் என்னைக்கா வேணும்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அது கொஞ்சம் ஷூடாகவும் வேலை செய்யணும், கொஞ்சம் டைம் ஃப்ரேமோடையும் வேலை செய்யணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இந்த பாட்டில் எடுக்க முடியும். ஸோ இட் கோஸ் ஃபார் வாஷிங், ரீஃபில்ஸ், கெட்ஸ் ரீஃபில்ட் அண்ட் கம் பேக் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டிலை கொடுத்தா தான் அந்த பாட்டில் வருங்கிறது. முதல்ல பால் பேக்கெட் பால் வந்தபோது அப்படியே ஊரே ஸ்தம்பிச்சு நின்ன மாதிரி அதுதான் டாக் ஆஃப் த டவுன் இருந்தது. பால் பேக்கெட்லையா கேட்டிங்களா தலைப்பு செய்திகளா தான் ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் கவர், துணி பையில வந்து நலியிலலாம் துணி போட்டு கொடுப்பாங்கிறது வந்து பிளாஸ்டிக் கவர் வந்தபோது சம்திங் கிரேட்லி இன்வென்டட் அப்படிங்கிற மாதிரி, ஃபாரின்ல எல்லாம் இருக்கா மாதிரி, ஃபாரினே என்னன்னு தெரியாதப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்செல்லாம் ஓடிச்சு. அதுலேருந்து இப்போ திருப்பி துணி பைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பால் பேக்கெட் எனி டைம் அவைலபிள் அப்படிங்கிறது பெரிய சேஞ்ச், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம்தான். அண்ட் நிஜமாவே வந்து எல்லா பசங்களும் வெளிநாட்டிலலாம் நீங்களாம் இருக்கீங்க அப்படிங்கிற போது நாங்களே எப்படி காண்டாக்ட் பண்ணுவோம். டெக்னாலஜிலாம் ஒரு விஷயத்துல குட், நிறைய விஷயத்துல இல்லைனாலும் ஒரு விஷயத்துல குட் தான். நீங்களாம் செம்மையா என்ஜாய் பண்றீங்க. ஹர்னி இயர் சூப்பர் ஆண்டி. ஆக்சுவலா நீங்க பேசும்போது நிஜமா விஷுவலா அந்த ஹோல் இது அப்படியே இந்த இதுலலாம் வரும்ல, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டோனேஜ் இருந்துச்சு, அப்புறம் எப்படி ஆச்சு, அப்புறம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷுவலா ஃபுல்லா ஒரு நிமிஷம் ஃபிளாஷ் ஆயிட்டு போச்சு.
நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த பால் தண்ணி இதுக்கெல்லாம் ஆக்சஸ் தட் மேக்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல வந்து யார் வீட்லயோ போறப்ப அப்படியே தண்ணி எல்லாம் வாங்கி குடிச்சதெல்லாம். எஸ், லைக் யூ செட், இப்ப அது இமேஜின் கூட பண்ண முடியாது. And just to add to what Amma said, I remember இந்த பால்க்குலாம் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணாதான் ரெட் கிரீன் அப்படின்னு வந்து அப்படி பால் வருது. Or I also remember my party talking to like people, giving water, and they sit on the இது தின்ன for some time and பேசிட்டு போவா அப்படிங்கிறதுலாம். லைக் அப்போ ஏதோ ரேண்டமா as if they know each other மாதிரி ஏதோ பேசிட்டு போவாங்க. இது பண்ணேன்னா அது ஆச்சா, I'm going for this அப்படிங்கிறது they tell like the whole story. இப்போ வந்து yeah, not happening bro அப்படின்னு இருக்கு இப்போ. Uma here, அப்போ வந்து they'll tell the whole story to the person who they meet. இப்போ all of you are telling the whole story on reels to the world. ஒரே நிமிஷம் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லைன்னாக்க ரீல்ஸ்ல ஸ்டேட்டஸ், அவ்வளவுதான். பஞ்சு பார்த்தா நம்மளுக்கு தான் பஞ்சு. சான்ஸே இல்லாத கம்பேரிசன். ஆக்சுவலி ட்ரூ. நீ எதுவுமே சொல்லாம இருக்கியே. அப்படி சொல்லாம இருக்கிறது மூலியமா இப்ப யங் ஜெனரேஷன்ல இருக்கோம், கரண்ட் ஜெனரேஷன்ல இது ஜென் ஆல்பா அப்படின்னு நினைச்சிருக்க நீ. அப்படி இல்ல, எனக்கு இதுல இது எதுவுமே நான் பார்த்தது இல்ல, இது எதுவுமே நான் பண்ணதில்லை. என் வேலை வந்து காலைல எந்திரிக்கிறது, ரோட்ல விளையாடுறது, சாப்பிடுறது, தூங்குறது. எல்லாரும் உன்னோட விஷுவல் நினைச்சிருப்பா அது லைக் வந்து ரோட்ல விளையாடி இருந்தது அப்படின்னு. ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டு பற்றி கொஞ்சம் கூட மென்ஷன் பண்ணலன்னா வாட் இஸ் திஸ்? ஐ வாஸ் திங்கிங் லைக் அப்போல்லாம் ஐஸ்கிரீம் பார்லர்னு ஒரு தனி கான்செப்டே கிடையாதுல்ல. தட்ஸ் ஆல்சோ மோர் ரீசன்ட் திங். அண்ட் தென் ஃபாஸ்ட் ஃபுட் as well. லைக் யூஸ்வலி வெளியில் போனோம்னா திஸ் போரிங் சரவணா பவன் ஆர் அந்த மாதிரி இருக்கிற ஹோட்டல்ஸ் இருக்கும்ல. ஐயோ, சரவணா பவன் ஃபேன்ஸ்லாம் மன்னிச்சுக்கோங்க, பட் யூனோ வாட் ஐ மீன். அந்த மாதிரி இருக்கிற ஹோட்டல்ஸ் தான் இருந்தது அட் ஒன் பாயிண்ட். அப்புறமா வந்து நவ் தடுக்கி விட்டா எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கு, அண்ட் இட்ஸ் லைக் சூப்பர் ஃபிளாஷி அண்ட் ஸ்டஃப். தட் இஸ் ஆல்சோ லைக் அ குட் திங். ஏன்னா அதை ரியலைஸே பண்ணல ஆக்சுவலி. இது நீ சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது, அந்த ரோட்ல நைட்டு ஒரு 11-12 மணிக்கு குல்ஃபி வித்துட்டு போவாங்க தெரியுமா? ஐ லவ் தட் குல்ஃபி. இந்த கேன்சேரியன்ஸ்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்கங்கிறதுக்கு நம்ம ஒரு எபிசோட் எப்போது ஒரு பண்ணுவோம்ல, அப்போ நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். பட் யா, ஐ நோ வாட் யூ மீன். தட் அண்ட் இது பீச்ல அந்த சோன் பப்டி. உமா ஹியர், பீச் அப்படின்னாக்கா மாங்காய் பதை இல்லாம சுண்டல் இல்லாம பீச் கிடையாது. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் அப்படின்னா பீச்சுக்கு அது வீட்டுல இருந்து சாப்பிட்ற மாங்காய் பதை வேற, மெரினா பீச்சில் போய் சாப்பிட்ற மாங்காய் பதை வேற. எங்க அம்மா வந்து மாங்காய் தானே வேணும், நான் இங்கேயே கட் பண்ணி கொண்டு வரேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, நெஞ்சில் எப்படி ஈட்டி பாயிற மாதிரி இருக்கும். அங்க போய் அவங்க குட்டி 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 அப்படி கிராஸ்ல ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கறது அப்போ இருக்கு, இப்போ இருக்கு. அப்புறம் வீட்டுல பண்ண கிளீனா பண்ண சுண்டெல்லாம் பிடிக்காது, அதை பிடிக்கலாம், பட் அவங்க என்ன தண்ணியில வேக வச்சிருக்காங்களோ அப்படிலாம் சொல்றதெல்லாம் தாண்டி அந்த சுண்டல் வாங்கி சாப்பிடுறது. அண்ட் அஃப்கோர்ஸ் பஜ்ஜி, நத்திங் டு பீட் மெரினா பஜ்ஜி. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் சொல்றது more than 50 years அதே தான். Honey, when they say some things never change, it's so nice that நம்ம பஜ்ஜி அண்ட் சுண்டல் are part of that listல. Thank God. யா, சாப்பாடு இஸ் அ ஃபீலிங். அது ஒண்ணுதான் கான்ஸ்டன்டா இருந்திருக்கு. அந்த லிஸ்டோட நான் வந்து இந்த பிக் அப்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். உமா ஹியர், ஃபுட்டு பத்தி பேசினதுனால ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஓகே ஃபாஸ்ட் ஃபுட் ஜென்ரேஷன் வந்துடுது. இப்போ எல்லாமே ஜொமேட்டோ வந்துடுச்சு, ஊபர் ஈட்ஸ் வந்துடுச்சா, எப்போ வேணா நினைச்சா காஃபில மார்னிங் வேக்கப் காஃபிலேருந்து நைட் டின்னர் டெசர்ட் எது வரைக்கும் வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாங்கிறது நிறைய விஷயத்துல கன்வீனியன்ஸ். ஒரு விஷயம் நான் பார்க்கறது, பிகாஸ் என்னோட பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிறதுனால, பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் வாட் இஸ் ஹெல்த் ஃபார் தெம். அந்த எதை வேணா சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, வாட் சூட்ஸ் மீ நவ் ஃபார் டுடே அப்படிங்கிறதோட அவேர்னஸ் போயிடுது. அதுதான் ஒரு இதில் இருக்க மைனஸ். அஃப்கோர்ஸ் எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க, தனியாக இருக்காங்க அப்படிங்கிறதும் சரி, யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, கெட் டுகெதராக இருந்தாலும் சரி, ஃபுட் இஸ் டெலிவர்ட் அட் ஹோம் அட் யுவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஓ ஜாலி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதில் ஒரு சின்ன விஷயம் வந்து என்னோட பர்செப்ஷன் பர்சனலாக இருக்கிறது வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இல்லாமல் இருக்காங்க. ஹெல்த் கான்ஷியஸ் நாட் தட் ஃப்ரைடு சாப்பிடாத, குவான்டிட்டி அதிகமாக சாப்பிடாத அப்படிங்கிறது இல்லை, அது மட்டும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் வாட் சூட்ஸ் ஹூ வென் அப்படிங்கிறது அவேர்னஸ் அந்த காலத்தில் இருந்தது, ஜென்ரலாகவே இருந்தது. இந்த காலத்தில் அது இல்லை. அது ஈஸியாகவே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க, ஸ்கூல் டீச்சர், ஃபீவர் டீச்சர் அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படியா இன்னைக்கு என்ன சாப்பாடு கொடுத்துருக்க அப்படின்னு அவங்க அதிகாரமாக ஒரு அந்த டோன்ல, அதாவது கேர் பட் கொஞ்சம் கண்டிப்பாக கேட்டுவாங்க. கர்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஜுரத்தை வச்சுட்டு இன்னத்துக்கு கர்ட் ரைஸ், ரசம் தானே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் அது உரிமையும் இருந்தது. இது ஒரு ஹியூமானிட்டேரியன் விஷயத்துலையும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உரிமையா எல்லாரும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, ஒரு டீச்சர் ஒரு வாட் எவர் இட் இஸ் அப்படிங்கிறவங்க நிறைய வெல்விஷஸ் இருந்தாங்க.
இது உனக்கு நல்லது, இது சொல்றேன்னு அது கேட்குற தன்மையில நாங்களா இருந்தோம். நீ யார் எனக்கு சொல்றதுக்கு, ஹவு கேன் ஷீ சே திஸ் டு மீ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே வந்ததில்ல. ஓ, ஷி ஹஸ் ஆல் த ரைட் டு டெல் மீங்கிற ஃபீலிங்ல தான் இருந்திருக்கோம். நிறைய நெய்பர்ஸ் உண்டு, நெய்பர்ஸ் மாடுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இந்த பாவடைக்கு எதுக்கு இந்த சட்டை போட்டுண்ட, இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி தலை பின்னிண்ட அப்படிலாம் சொல்லுவாங்க. உடனே அதுக்காகலாம் மாத்திட்டு இருந்திருக்கோம். வெரி ஃபன்னியா. பட் ஃபுட் விஷயத்துல மட்டும் இதுதான் லிட்டில் மோர் அவேர்னஸ். நாட் கூகுள் மாத்தா சொல்றது இல்லை, பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னுங்கிறது என்னோட பர்சனல் வியூ. அது சாம் ஹியர். ஓகே, நீ நிறைய இப்போ சொல்லிட்ட. ஆனா எனக்கு மெயினா எனக்கு கேட்ச் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆனது வந்து when you said about the apps, like that the convenience of it. Do you guys have anything else that you feel okay that's like super convenient இப்போ அப்படிங்கிறது? Obviously not the ones that you have spoken already, like அது தவிர ஏதாவது இருக்கா? ஹர்னி ஹியர். ஐ திங்க் அந்த எக்ஸ்போஷர்ல ஜென்ரலி இப்போ வந்து எந்த கண்ட்ரியோட ஃபுட்டும் ஆக்சுவலி இந்தியாவில் கிடைக்குது. அண்ட் த சேம் வைஸ் எங்க இருந்தாலும் எது வேணாலும் ஆக்சஸ் பண்றோம். ஜஸ்ட் தட் கொஞ்சம் உலகம் ஒன்று கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குல்ல. அண்ட் ஐ திங்க் அந்த நம்ம நிறைய யோசிச்சு ப்ராசஸ் பண்ண முடியுது. இட் இஸ் ஐ திங்க் த ஜென்ரல் எக்ஸ்போஷர் இட் இஸ் ரியலி குட். நைஸ். விது ஹியர். எனக்கு வந்து சாப்பாடு எங்கே போனாலும் எனக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கிறதே ஐம் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அனதர் திங் இஸ் ஆப்வியஸ்லி ஃபோன் கம்யூனிகேஷன், ஈஸ் ஆஃப் கான்டாக்டிங் எனி ஒன். இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரே ஏரியாவில் இல்லைன்னா யாரோடையுமே பேச முடியாது. ஸோ தட் டைம் ரியலி ஹாப்பி அபவுட். Sam here. I wanted to add as well, like எனக்கு வந்து computerization or like system digitalization of stuff. So for example, banks, right? I don't know if you guys remember, but we used to have like ledgers and notebooks to write these things. And அப்போல்லாம் நினச்சி போல என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. இப்போ இட்ஸ் லைக் சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் யூனோ like Paytm or whatever, Google Pay ரேஞ்சுக்கும் சரி, or even just generally banks and other government organizations or big organizationsல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. I don't know, அது இந்த சொன்னோன்னே எனக்கு அதுதான் சட்டுன்னு ஞாபகம் வந்தது. அண்ட் சைட் நோட்ல எனக்கு அந்த உண்டியல் கான்செப்ட் சடனாக ஞாபகம் வந்தது. இப்போல்லாம் உண்டியல் யூஸ் பண்ணாங்களானே ஒரு டவுட் வருது. லைக் அந்த பஸ்ஸுக்கு வர சில்லறை ஒரு சம்திங் பாக்கி இருக்கிற சில்லறையை வந்து உண்டியல போட்டு அந்த மந்த் எண்ட்ல உடைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஜாலியா இருக்கும். என்னது, நீ மந்த் எண்ட்ல உடைச்சிருவியா? ஐ டோன்ட் நோ எப்போ உடைப்பேன், ஏதோ ஒரு தடவை உடைப்பேன், அது ஃபுல் ஆனதுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். நான் அதை வச்சிருந்து பல வருஷமாயி அந்த பேசிக்கா நான் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா கலெக்ட் பண்ணிட்டேன். அதனால அந்த 1 பைசா 2 பைசா எல்லாம் வேற போட்டிருந்தேன். கடைசியில நான் ஓபன் பண்ணும்போது எதுவுமே செல்லாது. ஜஸ்ட் ஆட் உமா ஹியர், ஜஸ்ட் டு ஆட் வந்து அந்த பேர் என்ன டிஜிட்டைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வந்தபோது நிறைய பேர் நாங்கள்லாம் பயந்தோம். எனக்கு இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 7% ஆஃப் அந்த ஃபியர் உண்டு. லெட்ஜர்ல எழுதின போது மை மணி சேஃப்னு ஃபீல் பண்ணது வந்து ஹேண்ட் ரிட்டர்னா மேனுவலா பண்ணின போது இருந்தது வந்து இப்போ இல்லை, எனி டைம் காசு காணா போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபியர் உண்டு. இப்போவும் வந்து பேங்க் பாஸ்புக்கை கொண்டு போய் கொடுத்து என்ட்ரி போடுங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் எனக்கு தெரியும். எங்க ஃபேமிலிலேயே என் கூட பிறந்தவங்களே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ சாம் உண்டியல் இருக்கு. அனு என்னோட ஃப்ரெண்டு கம் ஸ்டூடெண்ட், அவங்க வந்து பசங்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த உண்டியலோட விலையே வந்து அவ்வளோ ரூபாய் பக்குன்னு எனக்கு. நான்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு மண் சட்டியில வாங்கினது உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. என்னது இது தெரியுது, அதுக்கு வந்து பின் இருக்கு, அதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டை போட்டு அந்த பின்னை போட்டாதான் அதுலேருந்து அதை தக்க முடியும் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் இப்போ உண்டியல் வந்துருக்கு. மக்கள் அதை யூஸ் பண்றாங்க. Very complicated. Going back to what Amma said earlier, அதுல வந்து she mentioned that people வந்து will neighbors வந்து like ஏதாவது they'll pass comments or இது என்ன இப்படி இருக்கு ஒரு சரி பண்ணிக்கோ அந்த மாதிரி ஏதாவது சொல்றது. And people took it to and they just did it அப்படிங்கிறதுன்னு. இப்போ யோசிச்சு பார்த்தா we take offense for everything. Like even within family itself சொன்னாலே offend ஆயிடுவோம். நெய்பர்ஸ்லாம் சொல்றதுன்னு நினைக்க கூட முடியல. Like I can't even think of that concept அப்படிங்கிற மாதிரி இருக்கு. But I really wonder how was the self-image or how was the personality, like has it changed so much or is it so different from then to now to take things and on the part, it's just a wonder for me. On that note, I have a additional question. So do you think அந்த friends and family equation வந்து over the period of years மாறி இருக்கா? லைக் எதுல ஸ்பெசிஃபிக்கா மாறி இருக்கு? விது ஹியர். இது என்னோட ஒப்பீனியன். ஐ சப்போஸ் earlier times it might have been like family would have gotten preference because பக்கத்துல இருந்திருப்பாங்க or joint families were there, so they were easily accessible. And slowly with nuclear families or with people going away and obviously நம்மலாம் வளர வளர நம்ம இன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் பேச்செல்லாம் கேட்டிருக்கோம்.
என் ரிலேட்டிவ்ஸ் இதை கேட்குறவங்கலாம் ஓகே கல்யாணம் அடிக்காதீங்க, வெரி சாரி, பட் தட் இஸ் த ட்ரூத். ஃப்ரெண்ட்ஸ் பிகம் மோர் க்ளோசர் அண்ட் ஐ திங்க் இட் ஜஸ்ட் ப்ரோக்ரஸ் லைக் தட். பட் இஸ் தட் த ரியாலிட்டி? உங்களுக்கு எப்படி இருந்தது ஆண்டி? ரிலேட்டிவ்ஸ் பிளே a வெரி கிரேட் ரோல். கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கசின்ஸ் எல்லாருமே கிராஜுவலாக அதெல்லாம் டேப்பர் டவுன் ஆகிட்டு வரதுக்கு தான் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஓகே ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் நாங்கள் இருக்கோம். அன்னைக்கு பேசின அதே டோன்ல இன்னைக்கும் பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் டீ போட்டு பேசுவோம், என்னடி சொல்கிற அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. என்னை அப்படி கூப்பிட்ற ஒரு 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால டீ போட்டு கேஷுவலாக சொல்லிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் அஃப்கோர்ஸ் டேப்பர் டவுன் ஆகுது. இப்போ வந்து யாரோட அதிகமாக பழகுறோமோ அவங்க தான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ரிலேட்டிவ்ஸோட பேசுறது குறைஞ்சி வருது. நான்லாம் வந்து ரொம்ப மனசில் ரொம்பலாம் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டில் ரீசெண்ட்லி டிஸ்டன்ட் ஆகி போகிறதுங்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி ஒப்பேரி ஒரு மெச்சூரிட்டியில் இது ஓகே அவங்க ஏதாவது எங்கேயா பார்க்குறாங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறாங்க, அதை நமக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க மனசில் நம்ம இருப்போம், நம்ம பற்றி நினைக்கிறாங்க. ஓ வாவ், அவங்க நம்மளை பற்றி நினச்சிருந்தோம் நமக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போனா பெரிய லெவல்ப்பா, அப்போனா ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன நானே சமாதானப்படுத்தி முன்னேறி வந்துட்டேன். as I told you, I am growing along with your age group, of course with Sam. சாம் வளர்றதை பார்த்து வரும்போது நானும் என்னை அப்படியே மாடிஃபை பண்ணிகிட்டே வரேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஆர் வேற ஐகோட் அப்படிங்கிறது வேல்யூ சிஸ்டம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயத்துலையுமே மாற்றிட்டே வரேன். அதனால ஓகே வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, வடிவேலு காமெடியை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, ஓ வா அவங்க அந்த காமெடி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட நம்மளை பற்றி நினச்சிருக்காங்க, ஓகே வி ஆர் a good relationship ஃபைன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். இது வந்து நானும் தூவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறதுல தெரியும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட இது. அதாவது இவாளுக்கு இது சூட் ஆகும்னு நினச்சி ஒரு ஒரு அந்த தீமேட்டிக்காக ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து பேஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ ரைட் நோ. Harini, you're yet to join our Instagram club, huh? Just letting you know. Yeah, I am there, surviving, barely surviving in Instagram. But I feel இப்பயும் வந்து relatives or friends whoever you get along still say the same. Maybe முதல்ல வந்து யாரா இருந்திருந்தாலும் நம்ம டாலரேட் பண்ணியிருந்திருக்கலாம், probably that has maybe reduced over the years. But I feel I don't know, personally I think both friends and relatives அவங்க ரிலேட்டிவ்னால மோர் தர் நீ கெட் லாங் ஆகுனா they will stay in your life. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஒன் திங் விச் ரியலி ஸ்டக், அதாவது முன்னாடிலாம் ஷேரிங்லாம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்தது அப்போல்லாம். பட் இப்போ வந்து ஐ ஃபீல் இட்ஸ் லைக் மச் மோர் ரெஸ்ட்ரெயின் அண்ட் தட்ஸ் ப்ராப்ளி பிகாஸ் வி ஆர் வெரி கான்ஷியஸ் ஆஃப் லைக் being judged or like being opinionated or doing the same for the others as well, which is a bit sad. Yeah, Sam, totally agree. Because முன்னாடிலாம் அவங்க நேரில் தானே எதுவுமே சொல்ல முடியும், இல்லை மிஞ்சி போட்டு லெட்டர் போட்டால் 3 மாதம் கழிச்சு வரும். இப்போ தான் அனானிமஸாக எல்லாருமே கமெண்ட் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் ஈஸியர் டு அட்டாக் அண்ட் ஈஸியர் டு பாஸ் ஜட்மெண்ட். அப்போ இருந்தபோது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக லைக் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவா, ஆர் they don't even have to say, மூஞ்சிலே தெரிஞ்சிருமா இருக்கும். either way, right? So even if there's something there, it will get resolved as well, right? ஆமா நான் அப்படி சொல்லிட்டேன் என்ன இப்போ அப்படின்னு, probably even the apology, like the whole thing will get completed within like few days நினைக்கிறேன். இப்போ வந்து it just bubbles up. நான் இதுக்கு ஒரே ஒரு நோட் சொல்றேன். உமா ஹியர் இருக்கவங்க நெய்பர்ஸ் அந்த மாதிரி அக்கம்பக்கத்தில் இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டோன்னு. நம்ம ஸ்கூல் போகிற நேரத்தில் போய் சொல்லியிருப்பாங்க, இப்போ ஏதாவது ரேண்டம் கமெண்ட் ஓகே அப்படின்னு இருக்கும், ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பேசிட்டாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாயங்காலம் வரும்போது அவங்க பார்த்துருவாங்க, அவங்கள தாண்டி தான் வரா மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்களே, அவங்க டிஃபன் பண்ணியிருப்பாங்க ஈவினிங், அவங்க வீட்லேயும் பசங்க வருவாங்க அப்படிங்க எல்லாருக்கும் ஈவினிங் டிஃபன் இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கூப்பிடுறாங்க, ஏய் ரோகிணி இங்கே வா உனக்கு ஒரு வச்சலா குட்டி வச்சிருக்கேன் அப்படின்வாங்க. அதாவது செல்லமா உனக்காக ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். வச்சலா குட்டி அப்படின்னாக்க செல்லமா கொடுக்கறது அப்படின்னா, உனக்கு வச்சலா குட்டி ஒன்று வச்சிருக்கேன் வா அப்படின்வாங்க. ஒன்றும் இருக்காது, ஒரு கமர்கட்டு மாதிரி ஏதாவது விஷயம் தான் இருக்கும். பட் ஸ்டில் டு ரிமெம்பர் அதை பேசிஃபை பண்ணுறதுக்கு அதோட இவங்களும் ஈனி இழிச்சுன்னு வாங்கிட்டு வர வேண்டியது அவங்களும் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயமா சாரி கேட்டு அந்த மாதிரி தான் டிட் ஐ ஹர்ட் யூ ஐம் சோ சாரி அதெல்லாம் இல்லை, இது சொன்னாலே அது சாரின்னு அர்த்தம். மார்னிங் ஈவினிங் அவங்களே வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்க்கும்போது அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது, அப்போ அதெல்லாம் தெரியாது. இந்த ஃபார்ம் ஆஃப் அப்பீஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கே ஆண்டி, ஒண்டர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஹரிணி ஈச் டைம் யாராவது இந்த மாதிரி சொன்னா அதுக்கு ஈச் டைம் வி கெட் ஒன் நைஸ் டிஷ், நான் ஜாலியா இருக்குல்ல, நம்ம வந்து லிஸ்ட் கொடுத்துடலாம். ஆமா அமேசிங்கா இருந்திருக்கும். நீங்க தப்பே பண்ணுங்க ப்ளீஸ், அப்பாலஜி இந்த ஃபார்ம்ல கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க சொல்லவே வேணாம்.
இதனால தான் இப்போ இது மாதிரி பண்றது இல்ல. புரிஞ்சுதா? ஹர்னி ஹியர். ஒன் மோர் கொஸ்டின். ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் எப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. லைக் ஓவர் தி பீரியட் ஆஃப் இயர்ஸ் முதல்ல எப்படி டிஃபைன் பண்ணாங்க, இப்போ எப்படி பண்ணாங்க? சரி, விது ஹியர் ஆஸ் யூஷுவல் வந்துட்டேன். நம்மளே ஐ திங்க் இன் ஆர் டிஸ்கஷன்ஸே வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் திஸ். முன்னாடி சக்ஸஸ் இஸ் லைக் அச்சீவிங் 100%, டூயிங் சம்திங் ஆசம், எல்லாரை விட சூப்பராக பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ சக்ஸஸ் இஸ் லைக் நான் பண்ணாவே ஐம் லைக் வெரி ஹாப்பி. இஃப் ஐ டூ சம்திங் தட் மேக்ஸ் மீ ஹாப்பி, that itself is successfully doing something. What do you guys think? Yeah, true. I agreed. As you said, I think maybe modalla vandu it was probably very straightforward measures. Ipo vandu it is more individual. Avanga whatever they feel, that's probably the definition of success. This is my thought process. Auntie, please enlighten us. ஓகே, சக்ஸஸ் ரொம்ப லாங் ஸ்டோரியா பார்த்தானாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் சக்ஸஸா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து குட் குவாலிட்டி பேசிக்கா பிளஸ் நம்பர்ஸ், கிரேட்டர் த நம்பர் சக்ஸஸ் அப்படிங்கிறதா இருந்தது. கிரேட்டர் மார்க்ஸ், சேலரி ஒரு வாட் எவர் மணி வைஸ் அப்படிங்கிறதா இருந்தது. அது வந்து அதுக்கு முன்னாடி சொல்றது முக்கியமான விஷயம் வந்து குணம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நான் அதிகமாக கேட்ட விஷயம். வந்து கிவரா இருக்காங்க, கான்ட்ரிபியூட்டரா இருக்காங்க, சேரிட்டி நிறைய பண்றாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க, ஃப்ரீயா டியூஷன் எடுத்து கொடுக்குறாங்க தெரியுமா, எவ்வளோ நல்ல குணம். அந்த கிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதா இருந்தது. இப்போ தென் இட் வாஸ் ஒன்லி நம்பர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜை பார்த்தேன். குணத்தை விட்டுட்டாங்க. வந்து அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான், இந்த கம்பெனியில் இது பண்ணுறான் அப்படிங்கிற நம்பர் ரிலேட்டடாக கிரேட்டர் த நம்பர் சக்ஸஸ் சிட்டிஸ் அப்படிங்கிறதா ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்தது. அது அதிக வருஷம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னாக்கா என் லைஃப் என் இஷ்டப்படி நான் இருந்துப்பேன். அதான் வாட் ஐ டிஃபைன் அஸ் சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ், நோபடி ஹஸ் டு டெல் மீ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மாறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மாறும். ஆல் தட் இஸ் குட். ஸோ சக்ஸஸ் வாஸ் கவுண்டட் பை நம்பர்ஸ் பை அதர்ஸ் அப்படிங்கிறது தான் டாமினேட்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 4 decades பார்த்துருக்கேன் அதை. Interesting. I want to add, like, இப்போ பார்க்கறதுல வந்து I think there's like actual success and then there's this social success. Like, you know, whether you're successful or not or how, whatever it is, you have to socialize that அப்படிங்கிறது. And through that, it's like a cyclic success மாதிரி, or you feel better and, you know, feel more successful அப்படின்னு. I wonder if that was the case அப்போலாம். Like, it was very individualistic. You know, I had my journey and I was doing it அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோன்றது. Though it might have been generic, it was still their own journey, you know. அது வந்து பெருசா ரேண்டம் பீப்புளுக்காக சோஷியலைஸ் பண்ற தாட் வரலன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். வாட் எவர் தே ஆர் டூயிங் அது போய் டாம் பண்ற விஷயம்லாம் கிடையாது. சரி, நைஸ்ல when you talk about success across generations, இந்த ஜென்ரேஷன்லயும் we are seeing so many things similar to this. எப்படி how we see like top 5 companies and அதுல ஒர்க் பண்றது was a huge thing. Now we don't even consider that. We are like, why are you stressing yourself, bro? Enjoy life அப்படின்னு பேசுறது. You can see like step by step upgrade or degrade, however you want to call it. So I guess history repeats itself எப்பவுமே. Funny how life works. எனக்கு இப்போ நம்ம ஃபுல்லா பேசினதே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இயர் வைஸ், யூனோ, பிளாக் அண்ட் ஒயிட், கலர், ஹெச்டி, ஆல் தட். உங்களுக்கும் அந்த ஃபீலிங் வந்துச்சா? ஆமா, லைக் போத் ரியல் லைஃப் அண்ட் ரியல் லைஃப் மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து பேசினது நல்லா இருந்தது. நைஸ். A big thank you to you, auntie, for making this happen. யூஸ்வலாக நாங்கள் எப்படி ஒரே சிங்கிள் கலரில் மோனோக்ரோமேட்டிக்காக இருந்தோமோ அதை வந்து வேற லெவலில் எங்களை இமேஜினேஷன் கூட்டு போயிட்டீங்க. Huge thanks again for taking time and joining us on this episode. Yeah, thank you so much for inviting me for this. I thoroughly enjoyed it. It looked as if I'm sitting along with all of you. நீங்களாம் வேற எங்கெங்கயோ இருக்கீங்க, உங்களோட சேர்ந்து உட்காந்து பேசின மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க என்ன இன்வைட் பண்ணது. Thank you so much. Continue doing your work, please. Thank you so much, auntie. It was absolutely our pleasure. And that brings us to the end of this episode. See you in another episode of Coffee, Tea, Vodka. Bye. Bye.